Hello friends, வணக்கம் and welcome back to Critex 3. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா கருடன். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புற வாங்க வீடியோக்குள்ள போலாம். கருடன் 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ரூரல் ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சூரி, உன்னி முகுந்தன், சசிகுமார் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா உன்னி முகுந்தன் சசிகுமார் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருக்காங்க. அனாதையா இருக்கக்கூடிய சூரிய பாத்தீங்கன்னா உன்னி முகுந்தன் அவரோட வீட்டோட சேர்த்துக்கிறாரு. அதுக்கு விசுவாசமா இருக்கணும்னு சொல்லி ஒரு நாயோட கேவலமா விசுவாசமா நன்றியோட இருக்காரு நம்ம சூரிய உன்னி முகுந்தனுக்கு. ஒரு ஸ்டேஜ்ல ஊர் கோவில் தலைவரா இருக்கக்கூடிய உன்னி முகுந்தனோட பாட்டி இறந்து போறாங்க. அந்த போஸ்டிங்ல சூரிய நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கோவில நகை காணாம போனதுக்கு யாரு காரணமாகறாங்க, அதை தொடர்ந்து ஒரு கொலை செகண்ட் ஹாஃப்ல நடக்கும் போது அந்த கொலைக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமா சூரிய களத்துல இறங்கி யாரை என்ன சம்பவம் பண்ணாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீக்கெண்ட்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒர்க் த்ரூ வாட்ச்னா ஒரு நல்ல ஆக்ஷன் ரூரல் டிராமா எடுத்து ப்ராப்பரா நரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வில்லேஜ் சைட்ல பிஎன்சி ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரியான ஒரு தரமான சம்பவத்தை மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமாவோட சூரிய இவ்வளவு அழகா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட்ஃபுல்லா எல்லாருமே கொடுத்திருந்தாங்க. உன்னி முகுந்தனோட ரோல் பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா எமோஷனலை தாண்டி ஒரு ரிவெஞ்ச் டிராமால நெகட்டிவ் ஷேட இவ்வளவு அழகா போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. தமிழ் டப்பிங்குமே அவரோட லிப்சிங்க்கு ப்ராப்பரா செட் ஆயிருந்துச்சு. அதை தாண்டி சசிகுமார் நட்புக்காக இவ்வளவு தூரம் இறங்கி பண்ணுவாருங்கிற அந்த கேரக்டரைசேஷன், அந்த போர்ட்ரேல அவருக்கு இருக்கக்கூடிய ரியலிஸ்டிக் கேரக்டரைசேஷன் நீட்டா நரேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. சமுத்திரகனியுமே போலீஸ் ஆபீசரா வந்து கேமியோவா நிறைய இடத்துல சம்பவம் பண்ணி சூரிய ஹெல்ப் பண்ணி காப்பாத்தி கூட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பாரு. அட் தி சேம் டைம் ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஆக்ஷன் டிராமா தான். ஒரு பழைய சிம்பிளான ஒரு ஒன் லைன் ஸ்டோரி கான்செப்டை எடுத்து நரேட் பண்ணி மூணு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள வேற ஒருத்தனால வரக்கூடிய பிரச்சனைகளால இவங்க மூணு பேர் எப்படி அழிச்சுக்கிறாங்க, யாருக்காக யார் விசுவாசமா இருந்தாங்கிறத தாண்டி யார் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் கடைசியா போராடி கத்தி எடுக்கிறாங்கிறத அழகா சொல்ல ட்ரை பண்ணியிருந்தது இந்த மூவில சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. டெக்னிக்கலா சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா டீசென்டா எஃபெக்டிவா பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் இந்த மூவில நீட்டா அழகா கன்வென்ஷனலா இருந்தாலும் ஸ்பீட் பிரேக்கா தான் இந்த மூவிக்கு அமைஞ்சிருக்கு. அந்த லவ் ட்ராக் போர்ஷன்ஸ் மட்டும் இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் மூவியோட மேஜரான ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன் பிளேயோட நரேஷன் அண்ட் டைரக்ஷன் எல்லாமே சூப்பரா தாறுமாறா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகேவா டீசென்டா இருந்துச்சு. இன்ட்ரோல் ட்விஸ்ட் பங்கமா இருந்துச்சு. கையை வெட்டுற சீனு சாமி அடின்னு சொல்லி ஊரையே ஏமாத்தி ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணி விட்டுருப்பாரு சூரி. அட் தி சேம் டைம் பேரலா பாத்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாம் இந்த மூவிக்கு ஸ்பீட் பிரேக் அமைஞ்சிருந்தாலும் கிளைமேக்ஸ் அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி தியேட்டர்ல வெயிட் பண்ணுங்கிறதுக்காக தியேட்டர் மெட்டீரியலிஸ்டிக்கா நிறைய விஷயத்தை விஷுவலா அப்பீலிங்கா கலர்ஃபுல்லா சூப்பராக அமைச்சிருந்தாங்க ஒரு ஆக்ஷன் டிராமால. எமோஷனலா மூவில நிறைய சீன்ஸ் ப்ராப்பரா கிளிக் அவுட் ஆயிருந்துச்சு. சூரி நிறைய இடத்துல சிங்கிள் டேக்ல டைலாக பிரிச்சு மேய்ச்சிட்டு போயிட்டே இருப்பாரு. அதெல்லாம் காமெடிக்கலா சிரிக்கவும் வச்சுச்சு. கதையின் நாயகனா மாறி சூரி பர்ஃபார்மன்ஸை ப்ராப்பரா பிளேஸ் பண்ணிது இந்த மூவில சூப்பரா இருந்துச்சுங்க. ஓவராலா படம் நல்லா கிரிப்பிங்கா என்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. 4-5 ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்மே ப்ராப்பரா நீட்டா ஒர்க் அவுட் பண்ணி இருந்தாங்க. ரிவெஞ்ச்கான லாஜிக் ரீசனிங், பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாமே எஃபெக்டிவா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க இந்த மூவில. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல ஆக்ஷன் டிராமா எடுத்து ப்ராப்பரா நரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இல்ல, வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஒரு சில டிராபேக்ஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலங்கனால கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. கமர்ஷியல் மாஸ் மசாலானஸ் அங்கங்க ஓவர் டோஸ் ஆயிருக்கு. ரியாலிட்டி சுத்தமா இல்ல, ஓவர் டிராமட்டிக்கா தான் இருந்துச்சு. பட் அது எதையுமே யோசிக்க விடாம ஒரு நல்ல படம் உங்களை வாங்கன்னு சொல்ல வச்ச லிஸ்ட்டுக்குள்ள வர மாதிரியான மூவி தான் இந்த மூவினால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன், ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். இந்த மூவியோட மாறலே ஒருத்தனுக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்குங்கிறத தாண்டி நமக்கு நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கும், சாதாரண நாயா இருக்கு சூரிய மனுஷனா மாறும் போது வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத சொல்றதை தாண்டி நம்ம பண்ணக்கூடிய தப்புக்கு எல்லாம் பதில் சொல்ற மாதிரி மேல கருடன் நம்மளை பாத்துக்கிட்டே இருக்காங்கிறத அழகா எண்டிங்ல சொல்லி முடிச்சிருப்பாங்க. கருடன் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 7.2 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக. டாடா பை, see you and love you all.